என்ன தான் விதவிதமாக குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் இந்த கீரை கடையிலுக்கு இருக்க மவுசே தனி தான். சிட்டிக்குள்ளே வளர்ந்தவங்கலாம் சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரில, பட் ஆனால் ஊர் சைடு வளர்ந்தவங்க கண்டிப்பாக ஒரு தடவையாவது சாப்பிட்ருப்பீங்க. ஒரு பாத்திரம் வச்சு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க காட்டுக்கீரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். காட்டுக்கீரை ஒன்றும் இல்லைங்க, மழைக்காலங்களில் விதை போடாமல் தானாக முளைச்சி வர கீரை. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். கீரை வேகிறக்குள்ளே ஒரு கையளவு சின்ன வெங்காயம் முறிச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். கீரை ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கீரை ஒன்று எடுத்து அதோட தண்டு நல்லா அமுத்தி பார்க்கணும். நல்லா ஸ்மாஷ் ஆச்சு அப்படின்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது கூட நம்ம தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா அடியில் போகிற மாதிரி கீரையோட திருப்பி விட்டு அது வேகிறதுக்கு 2 நிமிஷம் டைம் கொடுத்து மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு மத்து வச்சு கடைஞ்சி விட்டோம்னா சூப்பரான கீரை கடையல் ரெடி. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கேப்ப களி கூடையும் ஒயிட் ரைஸ் கூடையும் சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கிடைக்கும் போது ட்ரை பண்ணி